பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சிறிது நேரம் வசனத்தை தியானிச்சுட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். தகப்பனே, அப்பா, இப்போ கூட ராஜா உடைய வேத வசனத்துக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோட பேசுங்க ராஜா. இசப்பா, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதே என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பேசுகிறது நீங்களல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம அந்த வசனத்தை வச்சு தியானிக்க போகிறோம். என்னவென்று சொன்னால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் என்ன செய்ய வேண்டுமா? நற்கிரியைகளை செய்யணுமா? நற்கிரியைகள்னா என்ன? நன்மையான கிரியைகளை என்ன செய்யணும். அதுக்கு ஆதாரமாக 3 காரியங்களை நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கு ஒருவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்கள். 38ஆம் வசனத்தில், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அப்போது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி நாம் இருக்க வேண்டுமா? நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா? சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக, நம்ம படிக்கிற இடத்துல நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நன்மை செய்கிற குணம் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? காணப்படணும். வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்போது அதை யாருக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்து நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா? இயேசுப்பா ஒரு நிமிஷம் கேட்கணும். இயேசுப்பா, இவங்களுக்கு நான் நன்மை செய்வது உமக்கு சித்தமா என்று நம்ம கேட்டு அவர்களுக்கு நன்மை செய்யணும். புரிஞ்சிச்சா? இயேசுவை போல நன்மை செய்கிற குணம் நம்ம இடத்துல காணப்படணும். 2வது காரியமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு எனப்பட்ட ஒரு தொல்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்று ஒரு சீஷி இருந்தார். சீஷி சொல்லுங்க, சீஷி. யார்? தபித்தாள் என்ற ஒரு சீஷி. அவர் நன்மை செய்கிறவராக கிரியைகளையும் தான தர்மங்களையும் செய்கிறவர்களாக தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அதாவது நற்கிரியைகளை செய்தாராம். அந்த தபித்தாள் என்கிறார் யோப்பா பட்டணத்தில் வசிக்கிறார். அங்கே வசிக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு குணம் அந்த தபித்தாளுக்குள்ளே காணப்பட்டது. அதே போல் நம்மளுக்குள்ளே இந்த குணம் காணப்படணும். 3வது ஒரு காரியமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அங்கு ஒருவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவர் என்று போடப்பட்டிருக்கிறது? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறாராம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை என்ன செய்கிறார். அதாவது நன்மை செய்கிறார் என்பதால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அதாவது கொர்நேலியு போல, தபித்தாளை போல, இயேசுவை போல நமக்கு நன்மை செய்கிற குணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? காணப்படணும். ஓகே, நன்மை செய்கிற குணம். யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமானா, மத்தேயு எழுதின புத்தகங்கள், மத்தேயு
மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கடைசியில் கொஞ்சம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதால் வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யாராவது பகைப்பாங்கல்ல, அதாவது நம்மளுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நம்ம பதிலுக்கு நன்மை செஞ்சிருவோம். இந்த வசனத்தை கை கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த கிருபைகளை நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பகைக்கிறவங்களுக்கு நான் நன்மை செய்ய எனக்கு கிருபை தாங்க, என்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு நான் நன்மை செய்யணும். அதான் அந்த வசனத்தில் போடப்படுகிற நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. புரிஞ்சிச்சா? இப்போ பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற குணம். நிறைய பேர் நம்மளே பகைப்பாங்க. நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல கூட பகைப்பாங்க. ஊழியம் செய்ய போகிற இடத்துல கூட பகைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்காக போகலாம், அங்கே உங்களை பகைக்கிற கூட்டம் கூட எழும்பும். சத்ருவினால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் கூட எழும்பும். அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிற ஒரு மகளாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். இப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணித்து கொள்ளணும். உண்மை போல நான் நன்மை செய்யணும். நீர் இந்த உலகத்தில் வாழும்போது நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவா சுற்றிட்டு இருந்தீங்களா ஆண்டவரே, அதே போல் நானும் நான் நன்மை செய்கிறவனாக இருக்கணும். நான் சமுதாயத்தில் கொஞ்சம் ஜெபிப்போமா? நீங்கள் கேட்கிறீங்க, நானும் இதை உண்மை போல நான் நன்மை செய்கிற குணம் என்னிடத்தில் காணப்படும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. பகைக்கிறவங்களுக்கும் நன்மை செய்யணும், என்னை நிந்திக்கிறவங்களுக்கு அப்பா ஆசீர்வதிக்க எனக்கு கிருபை தாங்க அப்பா. என்னை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேளுங்க தகப்பனே. இப்போ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே எசப்பா உம்முடையப்பா நான் குணாதிசயங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் நிரப்புவீராக. ஆவியானவர் நீர் அப்படியாய் செய்கிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செய்கிறதுக்காக தொடர்ந்து அப்பா இந்த வேதத்தின் மகத்துவங்களை தொடர்ந்து நாங்கள் தியானிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் அப்படியாய் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.